கமிஷனர் இருக்காரா? இருக்காருங்க மேடம். பார்க்கணுமா? ஆமா. 1 செகண்ட் மேடம். உட்காருங்க மேடம். சார், என்ன சிவரஞ்சனி இது? மறுபடியும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டீங்க. சார், ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த சிச்சுவேஷன்லயும் எமோஷனலா திங்க் பண்ண கூடாது. புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். எப்போ ஒரு கொலைகாரன் ஒரு இடத்த சொல்லி நான் அங்க இருக்கேன்னு சொன்னானோ, அந்த இடம், தூரம், அதுக்கு நீங்க டிராவல் பண்ற நேரம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணில நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும். சார், நான் உடனே கிளம்பி போனேன். அதத்தான் தப்புன்னு சொல்றேன். நீங்க இருந்த இடத்துல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீங்கன்னா, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிருப்பீங்க. அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்க நேரத்தோட போய் அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல அந்த கொலையாவது நடக்காம தடுத்திருப்பாங்க. சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். எப்போ? நீங்க கிண்டியை தாண்டினதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்க தனியா போகாம அவங்களும் கூட வந்து பக்கவாதியை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது தப்பான முடிவுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சொல்லுங்க. சார், எனக்கு போன் பண்ணவன உன்னோட கூட்டாளியும் உண்மையிலே சரண்டர் ஆக போற மனநிலையில தான் இருக்காங்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்படின்னா 2 பேர் அல்ல உங்ககிட்ட பேசியிருந்திருப்பாங்க, ஒருத்தன் தானே பேசியிருக்கான். அதுவும் லைன் பாதியில கட் ஆயிருக்கு. இதுல இருந்தாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் somewhere something is wrong. எஸ் சார். சோ உங்களுக்கு கிடைச்சது இந்த சஞ்சீவியோட பாடி மட்டும்தான். அவன் கூட இருந்தது யாருன்னு இன்னும் தெரியாது, அப்படிதானே? சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் சார். எப்படி சொல்றீங்க? சார், மர்டர் நடந்த ஸ்பாட்ல அவன் யூஸ் பண்ண போனை தேடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல சார், எனக்கு கால் வந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து வேற எந்த நம்பருக்கெல்லாம் கால்ஸ் போயிருக்குன்னு அந்த பர்டிகுலர் டெலிபோன் சர்வீஸ்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். குட். டீடைல்ஸ் கிடைச்சிருச்சுனா சஞ்சீவ் கூட இருந்தவ யாரு, சஞ்சீவோட கொலைக்கு யாரு காரணம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கேஸும் கிளியர் ஆயிடும். குட். இத சீக்கிரமா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்க. சஞ்சீவி தான் உண்மையான கொலைகாரனான அஞ்சலி கிட்ட மறுபடியும் கேட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எஸ் சார். ஆனா அந்த சஞ்சீவியை கிட்ட பேசுறது வச்சும் அங்க நடந்த மர்டர் வச்சு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன? அஞ்சலி நமக்கு கொடுத்த வாக்குமூலத்துல தன்னை ரேப் பண்ண 3 பேரையும் சஞ்சீவை வச்சு கொலை பண்ணதா தான் சொல்லியிருக்கா. அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் தான் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சஞ்சீவி என்கிட்ட போன்ல பேசும்போது இந்த கொலைகள் எல்லாம் செய்ய சொன்ன ஆள இந்த இடத்துக்கு வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னா. அப்ப அஞ்சலி சஞ்சீவியை தவிர இதுல இன்னொருத்தருக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆக ஜெயில இருக்க அஞ்சலி குற்றவாளி இல்ல, மாச்சேரியில இருக்க சஞ்சீவியும் குற்றவாளி இல்ல. உண்மையான கொலைகாரன் இன்னும் வெளியே தான் இருக்கான். நல்லாவே யோசிக்கிறீங்க சிவரஞ்சனி. யோசிச்சா மட்டும் போதாது, சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ண பாருங்க. எஸ் சார். சரி சரி சரி, அழாத. ஐயோ அழாத ஸ்னேகா. கொஞ்ச நேரம் இவளை தூக்கிக்கிறியா? இவ தொல்லை என்னால தாங்க முடியல. என்னால முடியாது. நான் நெயில் பாலிஷ் வைக்கணும். 10 to 12 ஓன் டியூட்டி டைம் தானே, நீயே பாத்துக்கோ. என்னடி டியூட்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? விட்ட கால் ஷீட்டே கேப்ப போல இருக்கு. இந்த அம்மாவை பாத்துக்க கால் ஷீட் வேற தேவையா? எந்த நேரத்துல இந்த செல்லம்மா குழந்தைய தேடிட்டு வந்தேனோ அன்னைக்கு எனக்கு சனி பிடிச்சது. உனக்கு சனி பிடிச்சது, எனக்கு ஜென்ம சனி பிடிச்சிருச்சு. என்னடி என்னம்மா என்னடி தங்கம்? இது பாரு. நீங்க அழறதுல அப்படியே ஜானகி அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பாடுற மாதிரி இருக்கு. ஜானகி அம்மாவா? ஸ்ரேயா கோஷாலே பாடுற மாதிரி இருக்கு. வாங்க. 2 பேரும் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கீங்களா, திட்டிட்டு இருக்கீங்களா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? எந்த நிமிஷம் நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க குழந்தைய தரையில கூட விடுறது இல்ல. மாத்தி மாத்தி அப்படி பத்திரமா பாத்துக்கிறோம். குழந்தைய கொடுமா. ஐயோ நான் மாட்டேப்பா.
நீங்கன்னு இல்ல, குழந்தையோட அப்பா அம்மாவே வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னு டிங் டாங்னு பெல் அடிச்சு கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கோமதி, சார் கோவில் நிர்வாகத்துல இருந்து குழந்தைய பத்தி கேட்டு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே, அப்படி யாரும் ஃபோன் பண்ணல சார். அப்படியே யாராவது வந்து டிங் டாங்னு பெல் அடிச்சு கேட்டாலும் வந்துட்டாங்க. யாரது? ஐயா வணக்கங்க. யாரு நீங்க? என்ன நீங்க வேணும்? தான் கடற்கரை சாரா? ஆ, அப்படியே புதுசா பெயிண்ட் அடிச்ச கோயில் சிலை மாதிரி இருக்கீங்கய்யா. ஆரம்பத்திலேயே குழப்பறாண்டி. யோ அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க? அது அந்த குழந்தையோட அப்பாங்கண்ணா. ஓ, இந்த குழந்தைய தேடி கோயிலுக்கு போனோம். உங்க அட்ரஸை கொடுத்து அனுப்பிச்சாங்கய்யா. ஓகே. ஆஹா, இந்த அம்மா யாரு? சுண்ணாம்பு அடிக்கிற மட்ட மாதிரி சும்மா நிக்கிறாளன்னு பாக்குறீங்களா? இவதான் அந்த குழந்தையோட அம்மா. ஆமா. ஆ, என்னைய அப்படி பாக்குறீங்க? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுன கக்கூஸ் மாதிரி பளிச்சுன்னு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்பதாயா குளிச்சிட்டு வந்தேன். என்ன இங்க பாருங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போங்க. குழந்தைய என்ன காரணத்துக்காக கார்ல விட்டீங்களோ அதை சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போக வேண்டியதானே? இந்தாங்க வாங்கிக்கோங்க. நிக்காதீங்க, வாங்கிக்கோங்க. ஸ்னேகா சுமாரு, இது உங்க குழந்தை நான் எப்படி நம்புறது? ஐயோ, ஐயா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தகராறு பண்ணுவாருங்கய்யா. அன்னைக்கு அப்படிதான்யா, குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்கிட்ட காசு கேட்டு என்ன அடிச்சாருயா. அந்த கோவத்துல நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்யா. என் மேல இருக்கிற கோவத்துல இந்த குழந்தைய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கார்ல கொண்டு போய் போட்டாராயா. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு ஓடி வந்து இந்த ஆளை அடிச்சு கேட்டா உண்மையெல்லாம் சொன்னாருங்கய்யா. அட பாவி மனுஷா, சின்ன குழந்தை இப்படி பண்ணிட்டியேன்னு திட்டினேன். அதுக்கப்புறம் தான் கோயில போய் விசாரிச்சையா. அவங்க உங்க காருன்னு சொல்லி உங்க அட்ரஸ கொடுத்தமிச்சாங்கய்யா. ஐயா, அந்த குழந்தை ஏன் குழந்தைங்கய்யா. அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுங்கய்யா. தயவு செஞ்சு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கய்யா. யோ, ஊசி போன வாழைப்பழம் மாதிரி நிக்கிறியே, ஐயா கிட்ட பேசி ஐயா, எங்க பேசி அந்த குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துறியா. கொடுத்துருங்கய்யா. ஆமாங்கய்யா, கொடுத்துருங்கய்யா. ஐயா, ஐயா, அந்த எங்க குழந்தை இல்லன்னா நான் செத்து போயிடுவேன்யா. அந்த குழந்தை இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். என்கிட்ட என் குழந்தைய கொடுத்துருங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. குழந்தைய காணோன்னு தவியா தவிச்சிட்டங்கய்யா. ஐயா, ஐயா கொடுத்துருங்கய்யா. பெத்த வயிறு அழ வைக்காதீங்கய்யா, ப்ளீஸ் யா. கேட்டுக்கிறங்கய்யா. ஐயா, நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. எந்த ஒரு அப்பனாவது இப்படி பண்ணுவானா? ஐயோ, என்னங்க என்ன நீங்க என்ன பேசுறீங்க? குடிகாரங்க இந்த காலத்துல என்னங்க பொண்டாட்டியவே வித்துடுறாங்க. ஆஃப்டர் ஆல் குழந்தைய கொண்டு போய் கார்ல வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா செய்வாங்கங்க. அதுவும் இல்லாம பாவங்க அந்த அப்பா அம்மாவை பாருங்க, தவிப்பு தெரியுது முகத்துல. அப்படி பரிதவிச்சு போயிருக்காங்க குழந்தை இல்லாம. ஐயா, ஐயா கொடுத்துருங்கய்யா. என் குழந்தை பாவங்கய்யா. ஏங்க, இந்த குழந்தை வேற அழுது அழுது உடம்பு சரியில்லாம போயிட போதுங்க. நமக்கு எதுக்குங்க இந்த பாவம் எல்லாம்? கொடுத்துடலாமே ப்ளீஸ். அதுவும் இல்லாம அம்மா முகத்தை பாருங்க, அப்படியே இந்த குழந்தை அவங்கள உரிச்சு வச்சிருக்கங்க. இது பாருங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க, அம்மா மாதிரியே இருக்கா? அங்க பாருங்க, அப்படியே குழந்தை மாதிரியே இருக்காங்களா? இங்க பாருங்க, பாருங்க ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல இருக்காங்கல்ல? ஆமாங்க, எதுக்குங்க? நல்லா தெரியுது அப்பா அம்மான்னு. கொடுத்துடலாங்க, வாங்கிக்கோங்க. எங்க கொடுத்துடலாமா? ஐயா, கொடுத்துருங்கய்யா. கொடுத்துடலாங்க. கொடுத்துடலான்னு சொல்ற? ஆமாங்க, கொடுத்துடலாம். இல்ல என்ன சந்தேகம்? ஓகே, குழந்தைய கொடு. ஓகேவா? ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே. குழந்தைய பிரியறது எவ்வளவு பெரிய சோகம்னு எனக்கும் தெரியும். புத்திர சோகன்றது கட்டையில வேகிற வரைக்கும் போவாது. குழந்தைய பத்திரமா பாத்துங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா அம்மா வரேங்கம்மா. வரோமா. ரொம்ப நன்றிங்கம்மா. பத்திரமா பாத்துக்கோங்க. ம். கொஞ்சம் இருங்க.
ஸ்னேகா, என்னங்க என்ன? இந்த குழந்தைக்கு வாங்கின பொம்மை, புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பு. அவ்வளவுதானா? எடுத்து கொடுத்துட்டா போச்சு. என்னவோ நினைச்சிட்டேன். கோமதி, அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. குழந்தை வச்சுட்டு திரு திருன்னு முழிக்குதுங்களே. ஐயோ, ஏதாவது பண்ணணுமே. இங்க பாருங்க, என்ன குழந்தை பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்திருக்கீங்க. பார்த்தோன்னே ஒரு குழந்தை கொஞ்சங்க. குழந்தை பெத்தவங்க தானே, பார்த்தோன்னே பாசம் போக வேண்டாம், கொஞ்சங்க. என் செல்லண்டா நீ பாபு கண்ணா, என் செல்லண்டா நீ, என் கண்ணுக்குட்டி. நீ எனக்கு தலைமகனா பிறந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் செல்ல குட்டி, என் கண்ணு இல்ல, என் பாபு குட்டி இல்ல, நீ என் தங்கம்டா நீ. என்னங்க குழந்தைய பார்த்து கொஞ்சங்க. நான் கொஞ்சிறேன். வாடா கண்ணா, பாபு கண்ணா வாடா. அப்பா கிட்ட வா. என்ன வாழ வச்ச தெய்வம்டா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா என் வாழ்க்கைய பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்ச சோறு மாதிரி பல ஆச்சு. அப்படியே என் அப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கடா என் செல்லண்டா பாபு குட்டி. நீ என் அறிவுடா. நீ இல்லாம இந்த அப்பா என்ன பாடுபட்டுட்டான் தெரியுமா உனக்கு? நீ என் செல்லண்டா, என் கண்ணுடா. நீ என் செல்லண்டா, நீ அளவே கூடாது. நீ ஆம்பளை செங்கண்டா, நீ அறிவுடா செல்லம். நீங்க தான் இந்த குழந்தைய பெத்ததா? பொம்பளை புள்ளைய போய் ஆம்பளை புள்ளைய கொஞ்சிற மாதிரி பாபு அதுன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்னேகா, முதல்ல போலீஸுக்கு போன் போடு. ஐயா, எதுக்குங்க போலீஸ்? போலீஸா? யோ வாயா போயிடலாம். யோ சீக்கிரம் வாயா. ஐயோ, என்னங்க இது? திருட்டாப்பா அம்மாவா? இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? கடவுளே, நல்ல வேலைங்க, குழந்தைய யார்கிட்டயே கொடுத்து ஏமாற பார்த்தோம். ஸ்னேகா, குழந்தைய இனிமேல் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உண்மையிலேயே இந்த குழந்தைய பெத்தவங்க வந்தா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டி நல்லதானே போயிட்டு இருந்தது, ஏன் நீயே இப்படி? எதுக்காக அந்த பெயிண்டர் கிட்ட குழந்தை கொஞ்சம் சொன்ன? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டியே. ஏற்பாடு பண்ணும் போதே அவன் சொதப்புவான்னு தெரியும், எதுக்காக அவனை நோண்டி விட்ட? எனக்கு என்ன தெரியும் இப்படி எல்லாம் சொதப்பல் நடக்கும்னு? அந்த செல்லம்மா குழந்தை இவர்கிட்ட பிரிக்கவே முடியாது போட்டுருக்கு. தாய் மாமல்ல, அதான் உறவு அப்படி ஒட்டிக்குச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. செல்லம்மா வாழ வைக்கணும்னு குழந்தைய கடத்தினா அந்த குழந்தை நம்மள அழ வச்சு உயிரை வாங்குது. ஏண்டா, நானும் 2 நாளா கேளுங்க கேட்காம இருக்க, புரியல? அவ கையில வளையல், கழுத்துல செயினை காணோண்டா. எங்கன்னு கேட்டியா? 2 நாளைக்கு முன்னாடி அமுதா விட்டு கிரக பேசிட்டு போனா இல்ல, அன்னில இருந்தாண்டா காணோம். இத பார், இப்ப அவ வருவா, அவளை விடாத, நிக்க வச்சு கேளு. டேய், அவ வரா போல இருக்கு, விடாத, கேளு. வாமா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டே இருந்தேன், உனக்கு 100 ஆயுசு. அப்பா, எப்படா வீட்டுக்கு வருவோம், பாரதிய பார்க்க போறோம்னு நினைச்சேன். ஏய் 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 ஏய், என்னங்க காஃபி சாப்பிட்றீங்களா? கை கால் எழுப்பிட்டு வரேன். டேய், கேட்டியா? நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், பீரோ செல்ஃபு எங்கேயும் காணோண்டா. அவளை விடாத, ஜால் ஜாப் சொல்லுவா, சமாளிப்பா, விட்டுறாத. என்ன வர வர. ஏங்க, காஃபி மட்டும் போதுமா இல்ல டிஃபன் ஏதாவது செய்யட்டுமா? காஃபி டிஃபன்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னது? உன் கையில போட்டிருந்த தங்க வளையல் எங்க? கையில எப்பவுமே இதானே போடுறேன். இது இல்ல, அமுதா வீட்டுக்கு போகும்போது தங்க வளையல் போட்டிருந்தியே, அதை பத்தி கேட்கிறேன். வளையல் மட்டும் இல்லடா, செயினையும் காணோம், அதையும் கேளு.
அந்த வளையலும் செயினும் எங்க? அதெல்லாம் நான் கபோர்ட்ல வச்சிருக்கேன். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? ஏன் போய் சொல்ற? அமுதா வீட்டுக்கு போகும்போது போட்டு போன, திரும்பி வரும்போது நகை இல்ல. என்னாச்சு நகை? அமுதா கொடுத்துட்டியா? ஏமா, நாமளே பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் அமுதாக்கு ஏமா கொடுத்த? இவரோட தங்கச்சிங்கிறதுக்காக. அதுக்காக இவ்வளவு பவுனையும் தூக்கி கொடுத்துருவே? மாமா, இங்க பவுனு பெருசு இல்ல, மனசுதான் முக்கியம். ஏமா, இவனை ஒரு வார்த்தை கேட்டு செய்ய வேணாமா? புருஷங்கிற மரியாதை இல்லையா? சரி மாமா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உன் இஷ்டமா? எப்பா நைனா, உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பேசிக்கிறாளா? நான் வாட்ச்மேன் தானே, வீட்டு வாசல காவக்கார மாதிரி காவல் காத்துட்டு இருக்கேன். நீ பேசு. சித்தப்பா, நீங்க சித்தப்பா அது சொத்தப்பா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லாம நகை கொடுத்ததுக்கு கோவப்படாதீங்க. நான் அங்க போறதே உங்களுக்கு பிடிக்கல. இதுல நகை கொடுக்க போறேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீ என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை கேட்காம கொடுத்த தப்புதான். கோவப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கோவப்பட்டதே இல்ல. எவ்வளவு சாதுவா இருந்தீங்க. நீங்க இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க. குத்தி காட்டுறியா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? இந்த பாருங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், எல்லாம் சரியா போயிடும். இந்த நிலைமையில நான் எங்கேயும் வெளியே வரல. இப்ப யாருக்கும் உடம்பு முடியாம போல, அதுக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? நான் காஃபி போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு பீச்சுக்கு போலாம். சரியா? இருங்க.